இன்னைக்கு நம்ம தோட்டத்தை அறுவடை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கே யூடியூபர் புறப்பட்டீங்க? எல்லாம் கொக்கி வண்டி பழங்கள் அறுவடை. வாயில் என்னமோ வேற ஏதோ இருக்குது. கருவேப்பிள்ளை ஓகே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வாங்க பார்க்கலாம் என்னென்ன பழங்கள் இருக்குன்னு. ஓகே. நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 11 வெரைட்டியாக பலாப்பழம் இருக்குங்க. அதில் இது ஒன்று, 2 இருக்குது. இது வந்து லைட்டாக நான் 10 நாளிலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் இது இதாயிடுச்சு அப்படின்னு. முத்திருச்சுண்ணா. ஆனாலும் இருக்கணும். எனக்கு என்னமோ இன்னொரு 10 நாள் ஆகணும்னு வருது. ஓகே. பார்க்கல என்ன மேக்ஸிமம் வெடிக்கத்தானே செய்யும். ஆமாம். டெய்லி நம்ம இது வழியாகத்தானே வர்றோம் போகிறோம். ஓகே இருக்கட்டும். இருக்கட்டும் பார்க்கலாம். நல்ல சைஸ். 10 பார்க்கலாம். கிலோ வருமாங்க மச்சா? பாக்கி பெருசாகவே வரும். இன்னும் பெருசாகவே வரும். அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குறுங்காடே உருவாக்கிட்டோமுங்க. மா செடிகளுக்கு இடையில வெள்ளை நாவல் பழம் வச்சுருக்குறோம். அதை பறிக்கிறதுக்கு தான் போகிறோமுங்க. இப்போது டெய்லி காலையில் என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, வர வேண்டியது இந்த ஒரு வாரமாக அப்பப்போ அளவளவாக பழுக்குது. இது ஒயிட் நாவல். இது இப்படி பறித்து இங்கேயே வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பிட வேண்டியது. காமி அது எப்படி முத்துனது என்ன கலராக இருக்கும் அப்படின்னு. நல்லா ஒயிட்டாகவும் லைட் பிங்காகவும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே. இந்த நெகாப்பழத்தை பார்த்தது என்ன ஞாபகம் வருது? நிறையா ஔவையாரும் முருகனும். அவர் நாவல் பழமா? அவர் கேட்டார் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு. நானும் கேட்குறேன், உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? எனக்கு சுட்ட பழமாக இருந்தாலும் சரி சுடாத பழமாக இருந்தாலும் சரி ரோஸ் கலர் பிங்க் கலர் ஆன பழமாக வேணும். எவ்வளோ விவரமாக இருக்கிறீங்க பாருங்க. ஓகே. இதெல்லாம் எனக்கு ரிஜெக்டட். இது நல்லா இருக்கும். எனக்கு பிங்க் கலர் வேணும். அப்போ நீங்கள் இன்னும் 10 நாள் இன்னொரு 10 நாள் ஆகணும் எனக்கு.